வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது ஷெஃப் தீனா கிச்சன் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது தான். அதாவது பஜ்ஜினாவே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம எப்போவுமே டீ கடையில் போய்ட்டு தான் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் மிளகாய் பஜ்ஜி பண்ண போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்க பஜ்ஜி மிளகாய்ல அதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டஃபிங்லாம் பண்ணி, கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெல்லம், இது மாதிரிலாம் ஸ்டஃபிங் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்ன பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டு பஜ்ஜி மிளகாய், கடலை மாவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, அரிசி மாவு, கொத்தமல்லி, வெல்லம், பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய் பவுடர், வெங்காயம், பன்னீர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எல்லாரும் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால், என்கிட்ட இருக்க இந்த பஜ்ஜி மிளகாய்ல இந்த பஜ்ஜி மிளகாய் ஜஸ்ட் லைட்டாக அப்படி கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த விதையை எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா அந்த விதை வந்து உள்ளே இருக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால உள்ளே இருக்க அந்த மிளகாவோட அந்த ஸ்பைஸ் லெவல் எடுத்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் இருக்கிற அந்த ஸ்பைஸ் அண்ட் டேஸ்ட் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே இருக்க அந்த மிளகாவை, உள்ளே இருக்க மிளகாய் சீட்ஸை எல்லாத்தையும் எடுத்துருங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த விதையை நம்ம எடுத்துடுறோம். இந்த விதையை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக இருக்கணும் இல்லை, பட் ஓரளவுக்கு நம்ம இந்த விதையை எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் நம்ம வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க இந்த 3 பஜ்ஜி மிளகும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சென்டரா மேல் பகுதியை விட்டு கீழ் பகுதியை விட்டு கொஞ்சம் சென்டரா மட்டும் கட் பண்ணுங்க. கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்க அந்த விதையை எடுத்துலாம். விதையை எடுத்ததான் நம்ம வைக்கிற உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து அப்பதான் தெரிய வரும். காரம் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம், அந்த ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் உள்ள இருக்க விதையை எடுத்துலாம் சொல்றேன். ரெண்டுமே இருந்ததுன்னா என்ன வேணா உங்களுக்கு அந்த உள்ள ஸ்டஃப் பண்ற அந்த இது தெரியாது. அதனால தான் வேணா சொல்றேன். ஸோ இப்போ வந்து இங்க பாருங்க, என்கிட்ட இந்த பவுலில் வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர் வச்சுருக்கேன். இந்த பன்னீர் ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பன்னீர் நீங்கள் போடுறது முன்னாடி புளிப்பாக இருக்காலே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு என்கிட்ட இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதில் வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி இதில் போடுறோம். ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போதும். அதே மாதிரி பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் பன்னீர் போதும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மிர்ச்சி பவுடர், அதாவது இந்த சில்லி பவுடர் வந்து சும்மா லைட்டாக போட்டால் போதும், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் முக்கியமாக பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெள்ளெல்லாம் வந்து ஸ்டஃபிங்கில் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வெல்லம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காரம், அந்த வெல்லம் எல்லாமே சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் பஜ்ஜினாவே வந்து பிளெயினாக வந்து அந்த கடலை மாவு, அரிசி மாவு சம்மந்தப்பட்ட வெஜிடபிள்ஸை நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஆனால் இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் அந்த இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மிக்சர் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து சீஸ் ஆட் பண்ணுவாங்க. சீஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து காட்டேஜ் சீஸ், அதாவது பன்னீர். இதில் வந்து சீஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மெல்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து மெல்ட் ஆகும்போது எல்லாருக்கும் வந்து சீஸ் சாப்பிட்டா வாவ் சூப்பராக மெல்ட் ஆகுது சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும். இப்படி வேணும்னா நீங்கள் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஸ்டஃபிங். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மிக்ஸ் ரெடியான பிறகு நீங்கள் சீசனிங் செக் பண்ண பாருங்க. ஏன்னா அந்த லைட்டாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் ப்ளஸ் அந்த காரம், கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு, அந்த பன்னீரோட அந்த டெக்ஸ்டர் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க. மெயினாக அந்த ஒரு விஷயம் என்ன, அந்த வெங்காயம் கட் பண்ணும்போது கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தண்ணி வந்துச்சுன்னா அந்த கிரன்ச்னஸ் போயிடும். ஸோ அந்த கிரன்ச்சியாக இருக்க அந்த ஆனியன் போயிடுச்சுன்னா சாப்பிடும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக நைஃப்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி வராது. அந்த தண்ணியோட நீங்கள் இந்த மிக்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எங்கிட்ட இங்கே இருக்க இந்த ஸ்டஃபிங்
இந்த ஸ்டஃபிங் எடுத்து நல்லா தாராளமாக கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் வைங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் உள்ளே நல்லா வச்சு நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணுங்க. இப்படி லைட்டாக நல்லா ஸ்டஃபிங் வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே இருக்க வேறு ஸ்டஃபிங் வந்து தனியாக எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம பேட்டர் பண்ண போகிறோம். அந்த பேட்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பேட்டர் வந்து நம்ம பஜ்ஜி மாவு தான், வேறு எதுவுமே இல்லை. கடலை மாவு 2 மடங்கு 1 மடங்கு அரிசி மாவு போடுங்க. ஸோ இதில் வேறு எந்த ரேஷியோ யாராலையும் எதுவும் மாற்ற முடியாது. கடலை மாவு அரிசி மாவு எதுக்காக போடுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக கிரன்ச்சியாக வரணும். ப்ளஸ் வந்து கடலை மாவு வந்து பைண்டிங் கொடுக்கறதுக்காக, அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து கவர் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் கடலை மாவு ஆட் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. சில பேர் பேக்கிங் பவுடர்லாம் போடுவாங்க. அந்த பேக்கிங் பவுடர்லாம் போடும்போது அந்த சோடா மாவு, அதாவது அந்த சோடா மாவுலாம் நீங்கள் போடும்போது என்னென்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் பார்வைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த சோடா மாவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் கலர் பவுடர் போடுவாங்க. இந்த கலர் பவுடர்லாம் தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்க அந்த மிளகாய் பவுடர் பார்த்தீங்கன்னா பிளெயினான மிளகாய் பவுடர், அந்த மிளகாய் பவுடர் கொஞ்சம் போடுங்க. கடலை மாவு, அரிசி மாவு, அப்படி மஞ்சள் கலரில் வேணால் நீங்கள் மஞ்சத்தூள் போடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக. இதுக்கு பதிலாக வந்து நம்ம கலர் பவுடர் போடுறதோ இல்லை சோடா மாவு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அது உடம்புக்கு நல்லது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எது நல்லா இருக்கோ பார்க்குறதுக்கு அது அவ்வளோ நல்லது இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் போடாமல் நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட இங்கே கடலை மாவு ஆட் பண்ணுறேன், ஒரு கப் அளவுக்கு. இதுக்கப்புறம் பாதி அளவு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிளகாய் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட்டு. இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து பேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறேன். பஜ்ஜி மாவு எல்லாருக்கும் அதுக்கே தெரியும், அதனால் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சேம் அதே ரேஷியோ தான் கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு 2 மடங்கு, அரிசி மாவு 1 மடங்கு போட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, சோடா மாவு போடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கலர் பவுடர் எதுவுமே போடவே இல்லை. கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சோடா மாவு போடலாம், என்ன வேணால் கொஞ்சம் அந்த ஃப்ளஃபியாக வர, அந்த உப்பி வர அந்த மாவு வந்து வராது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன சூடாக இருக்குது, ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்க இந்த பஜ்ஜியை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் வந்து நல்லா டிப் பண்ணுறோம். பேட்டர் கொஞ்சமாக பண்ணதில்ல, நல்லா டிப் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் எடுத்த பிறகு என்னென்னா இந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பஜ்ஜி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே போடல, வேறு எதுவுமே இல்லை. பேக்கிங் பவுடரோ கலர் எதுவுமே போடல. அந்த ரியலான அந்த கலர் தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். அதாவது மிளகாய் பவுடரும் அது மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடல. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது என்ன உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பர்டிகுலராக வந்து நீங்கள் 1 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தால், ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு 4 o'clock 5 o'clock ஒரு பசி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் ஹெவியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். ஸோ இதே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்ணும் இந்த ஸ்டஃபிங் வச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெட் எடுத்துக்கங்க. ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் அதில் வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம நிறைய ப்ரிப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதோட நல்ல ஒரு காரமான ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அந்த ஸ்பைசியோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மிரப்பக்காய் பஜ்ஜி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்பயுமே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்னதான் ஒரு ஸ்டார் ரோட்டில் போய் சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஸ்டார் ரோட்டில் போய் சாப்பிடும்போது அந்த ஒரு வெயிட் பண்ணிங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம். அந்த பைப்பிங் ஹாட் எப்பவுமே வராது. 100% நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். பட் இருந்தாலும் 70% அளவுக்கு தான் சூடாக வரும். இதே வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த ஹாட் பிளேட்லேருந்து அப்படியே அந்த தோசையும் வரும், அந்த சாம்பார் வரும், ஃபஸ்ட் கிளாஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது தனி வேல்யூ. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மிரப்பக்காய் பஜ்ஜி வந்து கொஞ்சம் ப்ளெயினாக சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளெல்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செயலை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இது கூட இந்த மிரப்பக்காய் சட்னியே பண்ணலாம். அந்த மிரப்பக்காயை எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மிரப்பக்காயை வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் இந்த பஜ்ஜி மிளகாவை கட் பண்ணிவிட்டு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு கொடுத்து பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டு.
ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்டஃபிங். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கட் பண்ண ஸ்டஃபிங் அது எல்லாத்தையும் நான் இப்போ மேலே வைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு மிரப்பக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்லாம் பண்ணி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதேமாதிரி அடுத்த சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம சைவத்துலேயும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க. நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.